ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்சர்வேஷன் தான். ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. இது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, என்னை சுற்றி தான் அப்படி நடக்குதா, இல்லை உங்கள் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்றது தெரியல. அது என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நம்ம ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லையோன்னு தோணுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷன் சொல்கிறது பார்த்திங்கன்னா நான் 2002 பிறந்தவன், 23 வயசு ஆயிடுச்சு. இந்த 2000 இருந்து பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லையோன்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஊர்லலாம் ஒரு அன்னதானம் நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம சின்ன பசங்களாக இருக்கிறப்போ இந்த 23, 24 இயர்ஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்மளோட அண்ணாவோ மாமாவோ சித்தப்பாவோ, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துட்டு இந்த பரிமாறதாக இருக்கட்டும் எல்லாருக்கும், இல்லை இந்த சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறதா இருக்கட்டும், மொத்தமாக வந்துட்டு அதெல்லாம் பரிமாறுவாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க, கடைசியில் தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துட்டோம், நம்ம அந்த யங்ஸ்டர் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆனால் நம்ம செட்டு பசங்களாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லையான்னு தோணுது. நம்ம போனோமா சாப்பிட்டோமா வந்தோமோன்னு தான் இருக்குமே தவிர நம்ம அந்த வேலையை இன்னும் எடுத்து பண்ணுற மாதிரி தெரியல. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானுமே பண்ணுறதில்ல. ஊர்லேயும் பார்க்க முடியுது. யாருமே இப்போ என் வயசில் உள்ள பசங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது பண்ணுறது இல்லையான்னு தோணுது. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நிறையா பேர் அவங்களோட எஃபர்ட்டை போடுவாங்க. இப்போது இந்த திருவிழா டயத்தில் மட்டும் இல்லை, ஒரு அன்னதானம் போடுறாங்க, அந்த மாதிரி டயத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஏதாச்சும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் போயிட்டு கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்டில் அதெல்லாம் பண்ணுறதில்ல. போகிறோமா சாப்பிட்றோமா வந்தோமான்னு தான் இருக்கும். இப்போயுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இப்போவும் அவங்க தான் அந்த சர்வ் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. நம்ம யங்ஸ்டர் வந்துட்டு நம்ம யாரும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஊரில் ஒரு திருவிழா டயத்தில் பார்த்திங்கன்னா தோரணம் கட்டுறது, இல்லை ஊரை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க, எடுத்து பண்ணுவாங்க. ஒரு தீபாவளி பொங்கல் வருதுன்னா அதை ஊரில் க்ளீன் பண்ணுறது, இந்த கோலம் போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அப்போலாம் உள்ள யங்ஸ்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி நம்ம சின்ன பசங்க இருக்கிறப்போ, நம்ம லெவல் +1 +2 படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அப்போ யங்ஸ்டர் இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் நம்ம யங்ஸ்டர் ஆகிட்டோம், நம்ம இப்போ அந்த வேலையெல்லாம் பண்ணுறோமான்னு கேட்டால் பண்ணுறது இல்லையேன்னு தோணுது. இப்போ இது வந்து நான் ஊரில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் பார்த்ததெல்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய சீனியர்ஸ் இருந்தது பார்த்திங்கன்னா அவங்க மேலே நமக்கு ஒரு பயம் இருக்குது, மரியாதை கலந்தால் ஒரு பயம் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கக்கூடாது, அவங்க சொல்கிறத செஞ்சிடணும்னு சொல்கிறதுக்காகவே ஒழுங்காக பண்ணுவோம், ஒழுங்காக டாஸ்க்லாம் முடிப்போம். அந்த ஒரு மரியாதை கலந்த பயம் அவங்களும் வச்சுருந்தாங்க, நம்மளும் அதை கீப்பப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போது வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால, அதாவது சீனியர் ஜூனியர் அப்படின்றது இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்றதுனால ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினச்சி ஒன்று பண்ணுறோம். பட் அதுவே வந்துட்டு ஒரு நெகட்டிவாக மாறுதுன்னு தோணுது. அவங்க வேலையை பார்ப்போம், நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு, நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கோஆர்டினேஷன் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம இது எல்லாமே என்ன நினச்சி பண்ணுறோன்னா, இதெல்லாம் ஃப்ரீடம், நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றத நினச்சி நம்மலாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்லியாக ஆனதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஊரில் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நம்ம அந்த இளவட்ட பசங்களாக இருப்பாங்களா யங்ஸ்டர்ஸு, அவங்க சிகரெட்டு தம்மு அடிக்கிறப்போ அவங்க வழியாக வர்ற அவங்க மாமா இல்லை அவங்க அண்ணன் அந்த மாதிரி வர்றப்போ டக்குன்னு அந்த இதெல்லாம் கீழே போட்டுருவாங்க, டக்குன்னு அப்படி மறைப்பாங்க பார்த்தீங்களா. இப்போலாம் அந்த மாதிரி மறைக்கிறதே இல்லை. ஏன்னா இப்போது தம்பி இருக்காங்கன்னா தம்பி கூட சேர்ந்தே நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுக்காக அவங்க கூட சேர்ந்தே நம்ம தண்ணி அடிக்கிறோம், அவங்க கூட சேர்ந்தே நம்ம தம் அடிக்கிறோம். கூடவே இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகிறப்ப அவன் குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் நம்ம வாரோம் அப்படின்றதுனால அவன் அதை பண்ணாமல் நம்ம வாரோன்றதுனால அதை மறைக்க மாட்டான். வந்தால் வந்து போகிறார், நம்ம அவர் கூட நம்ம அன்றைக்கி சேர்ந்தாலும் தண்ணி அடித்தோம், இப்போ என்ன அப்படின்றதுனால அவன் மாறாமல் அவன் அதை வந்து மறைச்சி வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றதுனால அந்த இடத்துல தம் அடிக்கிறது, அந்த இடத்துல சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இதெல்லாமே ஃப்ரீடம் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லி இதெல்லாமே நெகட்டிவாக மாறுதோன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆகுது. நான் ஏன் அந்த வார்த்தை ஃப்ரீடம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பயம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பயம்ன்றது இருந்ததுனாலேயே நம்ம நிறைய விஷயத்த கொஞ்சம் நல்லதாக பண்ணதுனால நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த பயம் இல்லாதனால ஃப்ரீடம், ஏன்னா ஃப்ரீடம்னு என்னென்னா என் வாழ்க்கை என் இஷ்டம், நான் என்ன வேணால் பண்ணுவேன், கேட்குறதுக்கு நீ யார் அப்படின்னு நம்ம விட்டதுனால, நீ யார் என்னை வந்து கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் நம்ம மூத்தவங்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்றாங்க, எதுவும் நம்மளை கேட்க மாட்றாங்க. ஏன்னா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளை சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்றதுனாலே நம்ம நிறைய பேர் கெட்ட பழக்கத்தையும் கெட்ட வழியிலையும் போய்கிட்டு இருக்கோன்னு தோணுது. அதனால் இந்த பயம் மரியாதைன்றதும் வேணும் தான் நினைக்கிறேன். பயம் அதனால பயப்பட தேவையில்லை, இருந்தாலும் அந்த ஒரு லிமிட்டேஷன் அவங்க இருக்காங்கன்னா அந்த நான் சொல்கிறது கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, கரெக்டாக கன்வே பண்ணுறேனான்னு தெரியல, புரியுதில்ல. அந்த மரியாதை பயம் இருக்கிறதுனால அவங்க இருக்காங்களே, இதை நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு நிறையா விஷயம் பண்ணாமல் இருந்தோம்.
பட் அதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று தான் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பல அந்த பயம் மரியாதைலாம் போய் அது இன்னும் அது நெகட்டிவாக தான் மாறிடுச்சோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குதான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வர என்னை சுற்றி இப்படி நடக்கிற மாதிரி இருக்குது. நானும் அப்படி தான் பண்ணுறேன். அதெல்லாம் மாற்றிக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு உங்கள் சுற்றி எப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம ஜென்ரேஷன் நம்ம யங்ஸ்டர்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கமா இல்லையா, இல்லை எல்லோரும் தனித்தனியாக இருக்கமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த வீடியோ. இஸ் ஜஸ்ட் அப்சர்வேஷன். இது நான் கரெக்டாக சொன்னனான்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு இப்போ என்ன புரிஞ்சிச்சு இல்லை புரியலையா இல்லை உங்கள் தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.